ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்டாப் ரிக்ரெட்டிங் அபவுட் யுவர் பாஸ்ட். முடிஞ்சது தான், அதை நம்ம கண்டிப்பாக யாராலையும் மாற்ற முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸாம் முன்னாடி ஒரு கொஸ்டின் நம்ம கிளியராக படிச்சிருப்போம். அந்த கொஸ்டின் எக்ஸாம்லேயும் கேட்டிருப்பாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆனால் அந்த கொஸ்டின் அட்டன் பண்ண போகும்போது அந்த கொஸ்டின் இருந்த பேஜ் நம்பர், பேராகிராஃப் எல்லாம் ஞாபகம் இருக்கும், பட் கண்டென்ட் ஞாபகம் வராது. இது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதே சமயம் ஆன்சர் ஷீட்டை மேம்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண அப்புறமா ஆன்சர் எல்லாம் ஞாபகம் வரும். ஆனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதே நினச்சிட்டு இருந்தால் நெக்ஸ்ட் எக்ஸாமும் நம்மளால் நல்லா பண்ண முடியாது. ஸோ நம்ம ஒரு விஷயத்தை மறக்கக்கூடாது. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அக்செப்ட் பண்ண கஷ்டம்தான், ஆனால் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு எக்ஸாமை நினச்சிட்டு பேலன்ஸ் உள்ள எல்லா எக்ஸாமையும் மிஸ் பண்ண போகிறீங்களா? இல்லை அந்த ஒரு எக்ஸாம் ஏதோ மிஸ் ஆகிட்டு அதை மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் உள்ள எல்லா எக்ஸாமையும் நல்லா பண்ண போகிறீங்களான்னு நீங்கள் தான் பார்த்துக்கணும். இதில் செகண்ட் திங், ஸ்டாப் worrying about your future. சயின்டிஃபிக்காகவே என்ன சொல்கிறாங்கன்னா, பெர் பர்சன் பெர் டேக்கு நினைக்கிற தாட்ஸில் 85% ஆஃப் தாட்ஸ் அவங்க ஃப்யூச்சரில் நடக்காத விஷயமாக தான் இருக்குதான். அப்படி பார்த்தா நம்ம ப்ரெசண்ட்டை இப்போ வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ உள்ள ப்ரெசண்ட்டை நம்ம பாசிட்டிவிட்டி மைண்டோடு நம்ம லீட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஃப்யூச்சர் பிரைட்டாக தான் இருக்கும். ஸோ ஃப்யூச்சரை நினச்சி ப்ரெசண்ட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. ப்ரெசண்டில் ஹாப்பி அண்ட் பாசிட்டிவ் மைண்டோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்யூச்சர் பிரைட்டாக தான் இருக்கும். சில விஷயம் ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் இருக்கிறதே ப்ரெசண்ட்டுக்கு நல்லது தான் நான் சொல்லுவேன். தேர்ட் திங் என்னென்னா, ஸ்டாப் கம்பேரிங் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். இந்த உலகத்தில் யாரும் சேமாக பிறக்கிறதும் இல்லை, யாரோட சிச்சுவேஷனும் சேமாக இருக்கிறதும் இல்லை. கம்பேரிஷன் பண்ணுறதுனால நம்மளே அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம். கம்பேரிஷன் பண்ணும்போது நம்ம அடுத்தவங்க லைஃப்பை பார்த்து நம்ம லைஃப்பை வேஸ்ட் பண்ணுறோம். மேபி அவங்க சில விஷயத்தில் நம்மளை விட பெட்டராக இருக்கலாம், ஆனால் அதை விட வேறு சில விஷயத்தில் நம்ம அவங்கள விட பெட்டராக இருப்போம். இப்போது ஒருத்தவங்க ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள ஒரு நல்லா பாடுறவங்க கூட எப்படி கம்பேர் பண்ணுறது? அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பும். அவங்க ஒரு விஷயத்தில் பெட்டராக இருந்தால் இன்னொரு விஷயத்தில் நம்ம பெட்டராக இருப்போம். ஸோ அதை கம்பேர் பண்ணணும்னு கண்டிப்பாக அவசியமே கிடையாது. ஸோ கம்பேர் பண்ணி உங்களை நீங்களே அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதுங்க. ஸோ காய்ஸ், இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், முடிஞ்சிடுச்சு, இனிமேல் அதை மாற்ற முடியாது. ஸோ பாஸ்டில் பண்ண மிஸ்டேக்ஸை ரிப்பீட் பண்ணாதுங்க. செகண்ட், ஃப்யூச்சரில் என்ன நடக்கும்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஸோ ஃப்யூச்சரை நினச்சி நம்ம ப்ரெசண்டில் கவலைப்படாமல் ப்ரெசண்ட் லைஃப்பை ஹாப்பியாக வாழலாம். தேர்ட் திங், கம்பேர் பண்ணாதுங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு விஷயத்தில் பர்ஃபெக்டாக இருப்பீங்க. அந்த விஷயம் என்னன்னு கண்டுபிடிங்க, அதுவே போதும். அந்த விஷயத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க, கண்டிப்பாக லைஃப்பில் சக்ஸஸ் அடைவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நமக்கு சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.